சொல்ல கேட்டேன். நீ வேற விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன வேற ஒரே பம்பரம் விடுறோம், எல்லாரையும் கலக்க விடுறோம். கலக்க விடுறோம்டா. நம்ம தாண்டா ஏரியாலே செமையா பம்பரம் விடுறோன்னு காட்டுறோம். ஓகேயா? இப்ப விடுறா பாரு. நீ விட நான் தாண்டா விடுறேன். இருக்கா யாரோ நீ மேடம் அது கொடுக்கலாம் இருக்க. யாரா நீங்க உங்ககிட்ட பேசுறீங்க? டைமே இல்லடா. எவனா நீங்க? பெரிய ஆளு அப்படியே டைம் இல்ல வந்துட்டா பாரு மண்டையில கிரீடத்தோட. நான் ஜெயிக்க போறேன் தோல்வியே இல்லடா. உங்ககிட்ட பேசி ஏன்டா அப்ப எங்க பார்த்து தோக்குற மாதிரியே தெரியுது. வந்து பம்பரம் விட்டு பாரு, அப்ப தெரியாது கஷ்டம். எங்களை இத்தரும் பம்பரம் இதை விட பெரிய வேலைங்கிறாரு. உங்களோட பேசுற டைம்ல தள்ளு நான் தலைப்பறேன். பேச போயிட்டு இருக்கேன். இதுக்கு மீறி காலையில ஒருத்தர் வந்து 3 எடுத்துட்டாடா. ஒரு டீ போட்டாதான் இந்த சம்மர் கரெக்டா இருக்கும். வா போய் டீ குடிப்போம். அப்படி இல்லை. அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். எங்கேந்திரா வரீங்க எல்லாரும்? வர போறவங்க இப்படி அடிக்கிறீங்க. வேற இடமே தெரியாதா? அது வந்துடுறானுங்க. ஒவ்வொரு கலர் குதிரையா வந்துடுறானுங்க. இல்ல ரத்த குதிரையா வேற. நீ என்ன பண்ண போற? அப்படி விட்டு என் நாமம் புரியாம பேசாதீங்கடா. என் நாமத்தை சொன்னா அடுத்த நிமிஷம் நீங்க என்ன ஆகுன்னு தெரியாதுடா. அப்படி என்னடா உங்களோட பெரிய நாமம்? எங்க ஒண்ணு சொல்லு. என் நாமத்தை சொல்றதுக்கு முன்னால இந்த உலகத்துல நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்றேன்டா. தலைவர் என்ன நம்மளை விட என்ன பெருசாவா பண்ணிட்டு போறாரு? எங்க உங்களை எடுத்தோடு இந்த ஊர்ல எவ்வளவு கொலை நடந்தது. அந்த கொலை பண்ண யாரு நினைச்ச? நான் தான் கொலை பண்ண வச்சேன், சூசைட் பண்ண வச்சேன், தற்கொலை பண்ண வச்சேன். ஏன் கையெல்லாம் நான் அனுப்பி வச்சேன்ல. நான் கையெடுத்தது உனக்கு கூட தெரியாது. இவனுக்கு எப்படி தெரியுது? நான் கையெடுத்தது உனக்கும் தெரியாது, அவனுக்கு எப்படி தெரியும்? மச்சான், இதுக்கு மீறி உனக்கு கொஞ்ச நேரம் விட்டா நம்மளுக்கு ரத்தத்தை பார்த்தா வச்சிருவான்டா. அவன் நம்மளே அனுப்பி விட்டுருவான். நீங்க கிளம்புங்க. என்னடா இது இப்படியே போயிட்டு இருந்தா அவ்வளவுதான் போல. சரி உட்காந்து பேசினா கரெக்டா இருக்கும். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். இந்த சாத்தத்துல எல்லாருக்கும் குதிரை கொடுத்துட்டேன். எனக்கு கருப்பு குதிரை நான் யாரு தெரியல உங்களுக்கு? நான் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் பஞ்சம் உண்டாக்கி, இந்த எல்லாத்தையும் வந்து பூமியில எல்லாத்துக்கும் சமாதானம் இல்லாம உண்டாக்கி, எல்லாத்தையும் ஜனங்கள் எல்லாத்தையும் கொண்டு என் தலைவன் சாத்தானுக்கு நான் ராஜ்யம் கட்ட போறேன். சரி அதுக்கு ஏன் கருப்பு வர கலக்குதிரை வந்திருக்கேன்? நீ இன்னும் பேசுவடா பேசுவ. பஞ்சம் வரும்போது அம்மா தாயே அப்போ வந்து தெரியும் நான் யாருன்ட்டு. நாங்களாம் வர மாட்டோம். நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, குதிரை எடுத்துட்டு வந்துட்டேன் நான் உனக்குமே. அப்படிங்கிறியா? பாரு, நான் வரும்போது நீ வந்து பயந்து என் கால் அடியில தான் இருக்க பாரு. என்னடா இவ்வளவு பிரச்சனை ஏற்றிட்டு இருக்கேன்? ஒவ்வொரு குதிரையில வராண்டா. அதான் தெரியலடா. அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல சத்தம் கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மஞ்சள் நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். என்னடா இது? இதுக்கப்புறம் அடிவாளத்துக்கு தெம்பு கிடையாது. அதாவது குதிரை வரா பாரு, நம்மளே நிப்பாட்டிடுவோம். யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஐயா நாளைக்கு ஐயா 3 குதிரையில ஒருத்தவங்க வந்தாங்க ஐயா. ஒருத்தன் வெற்றி எனக்கு தோல்வியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் ரத்தம்னு எனக்கு ரத்தத்தை பார்த்தே வெறியோட இருக்கிறான். ஒன்னொரு தனிக்கிறான் பஞ்சங்கிறான். நாங்க என்ன பஞ்சத்தை பார்க்கறதுல தம்பி, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. ஊர்ல நிறைய பேரை மரணம் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு அந்த மரணத்தை உண்டாக்குறதே எனக்கு ஒரு சுகம் தான், தெரியுமா? அப்படி என்ன மரணம் பண்ண வரீங்க தம்பி? ஊர்ல கூட நேற்று ஒருத்தர் வெட்டிக்கிளி அவங்க வயலை அட்டாக் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி செத்து போனார்ல, அந்த மரணத்தை பண்ண வச்சதே நான் தான்ப்பா. அது மட்டும் இல்ல தம்பி, நிறைய பண்ணுவேன். போதையினால கொண்டு போய் மரணத்தை உண்டாக்குவேன், ஆக்சிடென்ட் பண்ணுவேன். எனக்கு மரணத்தை பார்க்கணும்னு அப்படி ஒரு சந்தோஷம் தான் தம்பி. நாங்க எவ்வளவு மரணத்தை பார்த்துருக்கோம். நீங்க பண்ண போற மரணமா? இல்லை, நீங்க வடிவில்லைன்னா உங்களை தான் பண்ணலான்னு காத்துட்டு இருக்கேன். எப்படி சௌரியம்? டைம் இருக்கு, நீங்க போயிட்டு இப்படி எதனா கேட்டா இருக்காது. வீட்டுக்கு போய் டிவி பார்க்கலாம், அமைதியா இருந்தா டிவி என்ன சொல்றது கேட்போம். நியூஸ் தானே கரெக்ட். இவனுக்கு உருட்டி இருக்கிறாங்கடா. சரி வா நம்ம போவோம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ
சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் மேலே கீழே கண்டேன். இவங்களை யார் தானே பார்த்துக்கீங்க? நீங்களும் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியை மறைச்சவங்க. நீங்களாம் வந்து இனிமேல் ஆண்டவரை பற்றி பேச போறீங்க. டேய் இதுக்கப்புறம் என்ன அச்சயமா உட்காந்து டிவி பார்ப்போம், அதான் கரெக்டாக இருக்கும். டேய் நியூஸ் சேனல் சொல்கிறதாண்டா கரெக்டு. அதுவும் நம்ம சிஎஸ்சி நியூஸ் சேனல் இருக்குல்ல, எப்பவுமே பாயிண்டாக தானே பேசுவாங்க. கரெக்டாக சொன்னேன். டேய் தம்பி சீக்கிரமா நியூஸ் பார்ப்போம். வீட்டுக்கு போகலாண்ணா. டேய் வாடா உட்கார். வாடா உட்காரா. என்னடா வந்து போக போகட்டே இருக்க? நியூஸ் பாரு, நாளைக்கு லீவ் அங்கே தான் சொல்லுவாங்க. நியூஸ் பார்ப்பா. சரிண்ணா, நியூஸ் பார்த்துக்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது உங்கள் சுகுமார். இன்று மேகமூட்டத்துடன் சூரியன் கருப்பு நிறமாகவும் சந்திரன் சிவப்பு நிறமாகவும் மேலும் ஆங்காங்கே விண்மீன்கள் விழும் போன்ற காட்சிகள் தோன்றுகிறது என்று வானிலை ஆய்வு மையம் இன்று அறிவித்துள்ளது. என்னது விண்மீனா? என்னடா சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் கூட வாங்க முடியும். அங்கே இருக்காங்க பாரு, அவங்க போய் கேளுப்போ. அவன் வேணா வேற பைக் இருக்குப்போ. விண்மீன் என்ன விழுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் நம்ம உட்கார இடத்துல இருந்து சும்மா வாடா வெளியே போய் பார்க்கலாம். டேய் நீ அங்கே போடா, போய் உட்கார. அடே அவங்க கிட்ட கூட கிடைக்காதுடா, நீ போடா. இதை கேட்க மாட்டான் போல. டேய் இதுக்கு மீறி நம்ம இங்க இருக்கக்கூடாதுடா. என்ன சொல்லியிருக்கிறாரு? தூங்கினாலும் எதுவுமே தெரியாது. நம்ம பாட்டி சொன்ன மாதிரி தூங்கிடலாம். இரு அவனை கூட்டு போயிடும். அப்போ அவன் எங்கேயாச்சும் விழுந்து வந்துட போறான். டேய் வாடா. டேய் பைக் எடுத்து வாடா வாடா. டேய் லீவ் கூட சொல்றேன்டா, வாடா. போது பரலோகத்தில் ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. நீங்க ரொம்ப பாவம் செஞ்சுட்டீங்க. நாளைக்கு ஆண்டவருடைய நாளைக்கு பிரவேசிக்க முடியாது. நீதிமானே, இப்போ ஆண்டவர் காரியத்திலே பிரவேசிக்க. நியாயத்தின் நாளில் தேவனால் கைவிடப்பட்டவர்களின் நிலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு அவருக்காக வாழ போறீங்களா? இந்த உலக மாயனை சிக்கி
உங்களுடைய சந்தோஷத்துக்காக மற்றவங்களை பாதுகாக்க போறீங்க. நீங்கள் யோசித்து இந்த கிறிஸ்மஸ் ஒரு நல்ல முடிவு. தேங்க்யூ. சிறப்பாக நாடகம் மூலம் நமக்கு உணர்த்திய யூத் வாய்ஸ்க்கு வாழ்த்துக்கள்.